விக்ரமாதித்யன். அத்தியாயம் 2. நீதிவாக்கிய மந்திரி சொல்லிய பகாசுரதன் கதை. விசாலை என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். தன்னுடைய பலம் பொருந்திய கை வலிமையினால் அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று காலடியில் விழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான். அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பகாசுரதன் எனும் பெயருடைய மந்திரியாவான். நந்த மன்னனுக்கு ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான். அவன் 36 வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன். அரசனுக்கு பானுமதி என்ற ஒரு பட்ட மகிழ்ச்சி இருந்தாள். அவளுடைய அழகிற்கு நிகரானவள் திரிபுவனத்தில் எவளும் இல்லை என்னும்படி விளங்குகினாள். அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடுங்காத ஒரு வசீகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்தாலும் சிறிதாவது சலனம் உண்டாக்காமல் இருக்காது. அப்படிப்பட்ட வசீகரமானவளை வையகத்து வேந்தன் பெரிதும் காதலித்தான். மணையாளின் மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவள் அருகிலே இருந்து வந்தான். ராஜசபையில் சிங்காதனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்தில் உட்காருவாள். ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால் முடியவில்லை. ஒரு சமயம் பகாசுரதன் எனும் மந்திரி பின்வருமாறு எண்ணினார். மன்னன் மானம் கெட்டவனாகி விட்டான். அவன் உட்கார வேண்டிய இடத்தில் பேரழகியான ஒரு பெண்ணை தன்னுடன் பொது சபையில் உட்கார வைத்துக் கொள்கிறான். மக்கள் அவளை பார்க்கிறார்கள். மக்கள் கூட்டத்தில் வாலிபர்களும் இருப்பார்கள். காணாத கனியை காண்பவர்கள் போலவே பலர் பட்ட மகிழ்ச்சியை பெரும் மூச்சுடன் பார்க்கிறார்கள். ஆடவனின் ஆசை வலியும் விழிகளை ஆரணங்கு பார்ப்பாலேயாகில் அவளால் நிஷ்டரூடமாக புறக்கணிக்க முடியாது. அவளுடைய சித்தமும் குழம்பக்கூடும். இதை நினைக்கவே சகிக்கவில்லையே. மோகத்தில் உள்ளவன் காணக்கூடியது எது, காணக்கூடாதது எது என்பதை அறிய மாட்டான். இல்லை என்றால் நிலோத்பலம் போன்ற கண்களுடைய தேவ கன்னிகைகள் இருக்க தேவர்களின் அரசனான இந்திரன் ரிஷி பத்தினி அகல்யிடம் ஆசை கொள்வானேன்? ஓலை குடிசை நெருப்பில் பற்றி எறுவது போன்ற காதல் தீயில் உள்ளம் தவிக்கும் போது ஒருவன் எவ்வளவுதான் அறிவாளியாய் இருந்தாலும் எது சரியானது எது சரியில்லை என்பதை எப்படி உணர்வான்? இன்னும் பெண்களுடைய கருவிழிகளின் பானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்றி கொள்ள முடியும். பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கூடிய கடற்கரையில் வந்து மோதும் அலைகளைப் போன்று சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் ஆசைகளினால் ஒருவன் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட வழிகளின்படி அவன் நடந்து வரும் வரையிலும் பூவுலகத்தின் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது. கரும்பை வில்லாகவும் நறுமணம் கமழும் பூக்களை அம்பாகவும் உபயோகிக்கும் காதல் தெய்வமான மன்மதன் கலைகளில் சிறந்த ரசிகனை அதிகமாக வேதனையடைய செய்கிறான். பரிசுத்தமானவனைக் கண்டு சிரிக்கிறான். அறிவாளியைக் கண்டு கேலி செய்கிறான். மன உறுதி படைத்தவனை கீழான நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான். எல்லாவற்றையும் ஒரு நொடியில் செய்து விடுகிறான். இது மட்டுமல்ல, அறநெறி நூல்கள், நேர்மை, துறவு, தர்மம், அறிவு ஆகியவற்றை விறகுகள் ஆக்கிக் கொண்டு எரியும் மோகவெறி தீயிலே முட்டாள் ஒருவனே நுழைவான். அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது. குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது. மரணமும் கிட்டிவிடலாம். மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை. இவ்விதம் நினைத்த மந்திரி பகாசுரதன் நல்ல சமயம் நேர்ந்த போது நந்த மன்னனிடம் அதை பற்றி பேசலானார். அரசே, உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்றார் மந்திரி. என்ன சொல்ல வேண்டும் சொல் என்றான் நந்த மன்னன். அரசு சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரி சமமாக பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல. நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்தினி எப்போதும் அந்த புறத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு சௌந்தர்யவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போது தேவியின் மனம் என்ன பாடுபடும் என்றார் மந்திரி பகாசுரதன். அது எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன செய்வது? பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன்.
அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மோகாந்தக்காரனான நந்த மன்னன். அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள். எப்படி சொல் என்று கேட்டான் நந்த மன்னன். கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள். துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கச் செய்யலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி பகாசுரதன். மதியமைச்சரின் யோசனை மன்னனுக்கு சரியாகவே பட்டது. ஆகவே கை தேர்ந்த சித்திரக்காரனை வரவழைத்து மகாராணியின் உருவத்தை துணியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தான். நந்த மன்னரே, என் கண்ணினுள் மகாராணியரின் உருவத்தை ஒரு முறை பார்த்து விட்டேன். ஆனால் பிறகு சிறு வித்தியாசமும் இன்றி தத்ரூபமாக மகாராணியாரின் உருவத்தை சித்திரத்தில் தீட்ட முடியும் என்றான் சித்திரக்காரன். உடனே மன்னன் தன் பட்ட மகிழ்ச்சி பானுமதியை அந்தப்புற மாளிகையில் நிலா உப்பரிகையில் பூரண அலங்காரத்துடன் நிற்க வைத்து சித்திரம் எழுதுவோனை பார்க்கச் செய்தான். பத்மினி போன்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் அவள் என்பதை கண்ட சித்திரக்காரன் அந்த வகைக்கான லட்சணங்களை உடையவளாக சித்திரம் எழுதினான். பத்மினி என்ற வகையில் சேர்க்கப்பட வேண்டியவள் தாமரை இதழ்களைப் போன்ற மிருதுவாக இருப்பாள். நன்றாக இதழ்கள் விரித்து பூரண மலர்ச்சி பெற்ற தாமரை போன்ற பிரகாசம் பொருந்தியவள். அவள் உடலில் கமகமவென ஒருவித நறுமணம் கவலும். முரண்ட மான்களின் கண்களைப் போன்று மரிச்சி நிறைந்த கண்களை உடையவள். ஓரங்களில் செவ்வரி உடையவனாக அவளுடைய கருவிழிகள் இருக்கும். அவளுடைய நெஞ்சகம் வில்வ பழங்களைப் போன்று அழகாக இருக்கும். அவளுடைய மூக்கு விரிந்த எள்ளு பூ போன்று இருக்கும். அறநெறியாளர்கள், பெரியோர்கள், தெய்வங்கள் ஆகியோர்களை போன்ற அழகும் சம்பக பூவின் சோபையும் நன்றாக மலர்ந்த தாமரை பூவின் கொடி போன்ற உடலும் உடையவளாக அவள் சோபிப்பாள். மோகவெறி தீயின் உஷ்ணம் தாக்காமல் தடுத்து மறைக்கும் குடை என்று அவளை சொல்லலாம். அவள் அன்னம் போன்று மெதுவாக மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும்படியாக நடப்பாள். அவள் இடை 3 மடிப்புகளை கொண்டதாக இருக்கும். அன்னம் போன்ற குரலுடையவள் அவள். அவள் அழகாக அலங்கரித்து கொண்டிருப்பாள். ஆதி ருசியாகவும் சுத்தமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் சாப்பிடுவாள். சந்தேக சுபாவம் உடையவள். அதிக நாணம் உள்ளவள். சோபையோடு கூடிய புஷ்பங்கள் போன்று கவர்ச்சிகரமான ஆடைகள் அணிந்திருப்பாள். இவ்வித குணங்களோடு கூடிய பத்மினி வகை பெண்ணான பானுமதி தேவியின் சித்திரத்தை வரைந்து பார்த்திபனிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஓவியன். ஆசை கிழத்தியின் படத்தை கண்டு மனம் மகிழ்ந்த நந்த மன்னன் ஓவியனுக்கு அநேக விதமான பரிசுகள் எல்லாம் வழங்கினான். அப்போது மகாராஜாவின் குருவான சாரதானந்தர் அங்கு வரவே அவரும் படுதாவில் வரையப்பட்டிருந்த பானுமதியின் சித்திரத்தை பார்த்தார். தன்னை போல் உயிரோவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் என்பது போல் சித்திரக்காரன் பெருமை எடுத்து கொண்டான். அதை கேட்ட ராஜகுரு சாரதானந்தர் சிரித்தார். பிறகு அவர் சித்திரக்காரன் பக்கம் திரும்பி, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே. ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்துவிட்டாய் என்றார் குரு. குரு சுவாமி, நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் சித்திரக்காரன். மகாராணியாரின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு. அதை நீ தத்ரூபமான உயிர் ஓவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் என்றார் ராஜகுரு. சாரதானந்தர் சொன்ன வார்த்தைகளை நந்த மன்னனும் கேட்டான். ராஜகுருவின் வார்த்தைகள் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை அறிய விரும்பினான். அதற்காக அவன் தன் பானுமதியிடம் தனித்திருக்கையில் அவளை பரிசோதித்தான். குரு சாரதானந்தர் குறிப்பிட்டபடி இடது தொடையில் அந்த மச்சம் இருந்தது. அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது? அவருக்கும் பானுமதிக்கும் தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் அவருக்கு இவ்விடமுள்ள இம்மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது. பெண்கள் ஒருவனுடன் வாயால் பேசுகிறார்கள். அதே சமயம் கருவிழிகளால் மற்றவனின் மனதை கிளறும் விதமாக பார்க்கிறார்கள். மூன்றும் மனிதனை பற்றி மனதிலே நினைக்கிறார்கள். ஒருவனோடு பெண்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்பது இல்லை. எரிப்பதற்கு விறகு கட்டை எவ்வளவு கிடைத்தாலும் நெருப்புக்கு போதாது. ஆற்று நீர் எவ்வளவு விழுந்தாலும் கடல் நீரின் மட்டம் உயர்ந்து விடாது. எல்லா ஜீவ வாக்கியங்களின் உயிர்களை தின்றாலும்
கூற்றவன் திருப்தி அடைந்து விடமாட்டான். இவ்விதமே அழகிய கண்களை உடைய பெண்களும் ஆடவர்கள் விஷயத்தில் திருப்தி அடைந்து விடமாட்டார்கள். ஒளிவிடம் ஏற்ற சந்தர்ப்பம் விளையும் காதலன் இம்மூன்றும் இல்லாது போக வேண்டும். நாரதரே, பெண்களின் தூய்மை அப்போதுதான் பங்கப்படாமல் இருக்க முடியும். என் காதலியான இவள் என்னிடம்தான் உயிராக இருக்கிறாள் என்று கனவு காணும் முட்டாள் அவளுடைய கை பொம்மையாக அவள் இஷ்டப்படியெல்லாம் ஆடுவான். விளையாட்டாகவோ அல்லது வினையாகவோ எப்படி இருந்தாலும் மங்கையரின் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன்படி நடக்க முயலும் மனிதன் உலகத்தாரின் ஏச்சுக்கு இரையாவான். மோகத்தில் உள்ள மனிதனை பெண்ணகப்பட்டவள் அரக்கை பிழித்துவிட்டு கடைசியில் வேகமாக தூக்கி எறிந்து விடுவாள். இவ்விதம் சிந்தித்த நந்த மன்னன் தன் மதி மந்திரியை வரவழைத்து எல்லா விவரங்களையும் அவரிடம் தெரிவித்தான். அரசனின் அப்போதைய புத்திக்கு தகுந்தவாறு அந்த சமயத்தில் பேச விரும்பிய பகாசுரதன், அரசே, மற்றவர்களின் நெஞ்சில் இருப்பவற்றை யார்தான் அறிய முடியும்? நீங்கள் நினைப்பது போல் நடந்தாலும் நடந்திருக்கலாம் என்றார். மந்திரி, நீ என்னுடைய நண்பனாக இருக்கும் பட்சத்தில் உடனே குரு சாரதானந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றான் நந்த மன்னன். அவ்விதமே ஆகட்டும் என்றார் மந்திரி பகாசுரதன். எல்லோருடைய முன்னிலையிலும் ராஜகுரு சாரதானந்தரை பிடித்து கட்டினார். இதனால் குரு கலக்கமடைந்தார். அரசன் எந்த மனிதனுக்கும் நண்பனல்ல என்பது எவ்வளவு உண்மையாகிவிட்டது என்று அவர் எண்ணமிடலானார். செல்வம் வந்து அடைந்தவன் எவன்தான் கர்வம் கொள்வதில்லை? காம தூதர்களுக்கு நேரும் கெடுதிகளுக்கு முடிவுதான் உண்டா? பூமியில் உள்ள மனிதர்களில் யாருடைய உள்ளம் பெண்களால் கவரப்படாதது? அரசர்களுக்கு யார் நண்பர்கள்? காலகதிக்கு அதாவது சாவுக்கு இழக்காதவர்கள் யார்? எந்த பிச்சைக்காரன் மேன்மையடைந்தவன்? துஷ்டர்களிடம் சிக்கிக் கொண்டவன் எவன்தான் துன்பம் அடையாமல் தப்பிப்பான்? ஆகவே காக்கையினிடம் சுத்தம், சூதாடியிடம் நியாயம், பேடியிடம் வீரம், குடிகாரனிடம் வாக்குறுதி, பாம்பின் இடம் தயை, பெண்களிடையே நிரந்தரமான மோக விகாரம் இல்லாமை, அரசர்களிடையே நிரந்தரமான நட்பு ஆகியவற்றை யார்தான் கண்டும் கேட்டும் இருக்கிறார்கள்? இன்னும் ஒருவன் எவ்வளவுதான் நிரபராதியாய் இருந்தாலும் ஆட்சியாளனின் ஆத்திரவெறிக்கு ஆளாகிவிட்டால் அவன் குற்றம் செய்தவனாகவே கருதப்படுவான் அல்லவா? ஆள்பவனின் கோபத்தினால் நிரபராதி குற்றவாளியாகிறான். உதவி பெற்றவன் உதவி கிடைக்காமல் திண்டாடுகிறான். வீரன் கோழையாகிறான். அதிக நாட்கள் வாழக்கூடியவன் குறுகிய காலத்திலே உயிரை இழக்கிறான். உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் கீழ்மகனாகிறான். இவ்விதம் சிந்தித்த ராஜகுரு சாரதானந்தர் கொலைக்களத்துக்கு இட்டுச் செல்லப்படும் போது மந்திரி பகாசுரதன் நோக்கி சில வார்த்தைகளை சொன்னார். காட்டின் நடுவிலோ, சண்டையின் மத்தியிலோ, எதிரிகளின் நடுவிலோ, தண்ணீரிலோ, நெருப்பிலோ, ஆழமான பள்ளத்திலோ, உயரமான மலை உச்சியிலோ, விழித்திருக்கும் போதோ, மயக்கத்திலோ அல்லது பெரிய அபாயத்தில் சிக்கி இருக்கையிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களிலே காப்பாற்றப்படுவார்கள். இதை கேட்ட மந்திரி, இது உண்மையோ பொய்யோ? எதற்காக ஒரு குருவை கொல்ல வேண்டும்? இது பெரிய தவறு என்று எண்ணமிட்டார். ஆகவே ஒருவருக்கும் தெரியாமல் சாரதானந்தரை மந்திரி தம்முடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவரை இரகசிய அறையொன்றில் அடைத்து வைத்து அது விஷயம் யாருக்கும் தெரியாத வண்ணம் மறைத்துவிட்டார். பிறகு மந்திரி திரும்பி மகாராஜாவின் சமூகத்திற்கு வந்து, நந்த மன்னரே, தங்கள் உத்தரவு நிறைவேற்றப்பட்டுவிட்டது என்றார். மாமன்னனும் மிகவும் நல்லது என்றான். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரன் ஜெயபாலன் வேட்டைக்கு புறப்படுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தான். கிளம்பும் போது சகுனத்தடை ஏற்பட்டது. காலமில்லா காலத்தில் மழை, பூமி எதிர்ச்சி, புயற்காற்று, பாய்ந்து மறையும் எரி நட்சத்திரம் இவை போன்ற கெடுதலை அறிவிக்கும் சம்பவங்களில் ஒன்று அப்போது நிகழ்ந்தது. அத்துடன் நண்பன் ஒருவனின் குரலும் அவனை தடுத்தது. ஆகவே மந்திரி பகாசுரதனின் புத்திரன் புத்திசாகரன் சிந்தனையுடன் அரசகுமாரனை நோக்கி சொல்ல ஆரம்பித்தான். ஜெயபாலா, இன்று வேட்டைக்கு போக வேண்டாம். மிகவும் கடுமையான சகுனத்தடை ஏற்பட்டுள்ளது. அதற்கு ஜெயபாலன், நண்பன் கெட்ட சகுனத்தின் காரியத்தை அறிய வேண்டும் என்றான். ராஜகுமாரா, கெட்ட சகுனமோ துர்க்குறியோ நேர்ந்துவிட்டால் புத்திசாலி அதை ஒருபோதும் பரீட்சைத்து பார்க்க முற்பட மாட்டான். புத்திசாலி விஷத்தை அருந்த மாட்டான். பாம்புகளுடன் விளையாட மாட்டான்.
துறவிகளை நிந்திக்க மாட்டான், அறிஞர்களை விரோதித்து கொள்ள மாட்டான். இவ்விதம் மந்திரி குமாரன் சொல்லி அரச குமாரனை தடுத்தான். ஆனால் அரச குமாரனோ புத்திசாகரன் வார்த்தைகளை காதில் வாங்கி கொள்ளவில்லை. வேட்டைக்கு புறப்படுவதற்கு அவன் ஆயத்தமானான். மந்திரி குமாரன் அவனை மறுபடியும் தடுத்து நிறுத்தினான். ஜெயபாலா, உன்னுடைய அழிவு காலம் வந்துவிட்டது. இல்லையேல் நீ இவ்விதம் வார்த்தைகளை மீறிக்கொண்டு கிளம்ப மாட்டாய். பொன்மான் ஒருபோதும் உண்டாக்கப்பட்டதல்ல. அதை பற்றி யாரும் கேள்விப்பட்டதோ கண்டதோ கிடையாது. இருந்தும் சீதாதேவிக்காக அதை பிடிக்க ரகுபுத்திரன் ராமபிரான் ஆசை கொண்டார். அழிவு காலம் நெருங்கும் போது புத்தி எதிர்மாறாக கிளம்பி விடுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே இச்சம்பவங்கள் நன்கு உணரும் போது அழிவு காலம் எப்படி வரும்? வேசிகளிடம் நிலைத்து நிற்கும் செல்வம், முட்டாள்களிடம் அறிவு, வினை பயன்களில் அழிவு ஆகியவை ஒருபோதும் கிடையாது என்பார்கள். இவற்றையெல்லாம் ஆலோசித்துப்பார் என்றான் புத்திசாகரன். அப்புறமும் அரசகுமாரன் அவன் வார்த்தைகளை கேட்காமல் வேட்டைக்கு புறப்பட்டுச் சென்றான். வேட்டையில் பல மிருகங்களை கொன்ற பிறகு புள்ளிமான் ஒன்றை இளவரசன் காண நேர்ந்தது. அதை பின்பற்றி துரத்திச் சென்ற ஜெயபாலன் பெருங்காடு ஒன்றில் நுழைந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு அவன் திரும்பி பார்க்கையில் அவனுடன் வந்த பரிவாரங்கள் நகரை நோக்கி சாலையில் சென்று கொண்டிருந்ததை கண்டான். அதே சமயம் அவனை கவர்ந்து இழுத்து வந்த புள்ளிமானும் மறைந்து விட்டது. தன்னந்தனியாக குதிரை மீது அமர்ந்து வந்து கொண்டிருந்த அரசகுமாரன் எதிரில் அழகிய ஏரி ஒன்று இருப்பதை கண்டான். குதிரை மேலிருந்து அவன் இறங்கி மரத்தின் கிளையிலே குதிரையை கட்டிவிட்டு தண்ணீரில் இறங்கி கை கால்களை கழுவிக்கொண்டு 2 வாய் தெளிந்த நீரை அள்ளி பருகினான். அதன் பின்னர் இளவரசன் ஓய்வு பெற விரும்பி கரையின் மீது இருந்த பெரிய மரத்தின் நடுவே உட்கார்ந்தான். அப்போது பயங்கரமாக உருமிக்கொண்டு புலி அவ்விடத்திற்கு வந்தது. புலியை கண்ட குதிரை மிரண்டு கயிற்றை அறுத்து கொண்டு ஓட்டமெடுத்தது. ஆனால் ராஜகுமாரனால் தப்பித்து ஓட முடியாமல் பயத்தால் நடுங்கியவனாக மரத்தின் மேல் மலமளவென ஏறினான். மரத்தின் மேலே கரடி ஒன்று உட்கார்ந்திருந்தது. கரடியை கண்டதும் இளவரசனின் பயம் அதிகரித்து விட்டது. அவனால் மேலே போக முடியவில்லை, கீழேயும் இறங்க முடியவில்லை. ரெண்டுங்கெட்டான் நிலையில் தவிக்கும் அவனை பார்த்தபடி கரடி பின்வருமாறு சொல்லியது: அரசகுமாரா, பயப்படாதே. இன்று என்னிடம் அடைக்கலமென்று ஓடி வந்தாய். ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன். புலியை பற்றி கவலைப்படாதே, என்னை நம்பு. கரடி ராஜனே, நான் ஆபத்தின் பயத்தினில் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன். கெஞ்சி கதரும் என்னை புலியிடம் இருந்து காப்பாற்று. உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். மரணத்தின் பயத்தால் ஒரு உயிரை காப்பாற்றுவது தட்சணங்களை வழங்கி செய்யப்பெறும் தர்மங்களையும் விட மேலானது என்று சொல்லப்படுகிறதே என்றான் ராஜகுமாரன். அரசகுமாரா, உனக்கு அபயம் அளித்தேன். பயத்தை விட்டு தைரியமாக இரு என்றது கரடி. புலி மரத்தடியை விட்டு போகவில்லை. அங்கேயே அது ராஜகுமாரனுக்காக காத்து கொண்டிருந்தது. சூரியன் மறைந்து இரவும் வந்தது. பசியாலும் தளர்ச்சியாலும் ஜெயபாலன் தூங்கி வலியத் தொடங்கினான். அதை பார்த்த கரடி, அரசகுமாரா, தூக்கம் உன் கண்களை சுற்றுகிறது. பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் நீ தூக்கத்தில் தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும். பயத்தை விட்டு என்னிடம் மேலே ஏறி வா, என் மடியில் படுத்து தூங்கலாம் என்று அழைத்தது. ஜெயபாலனும் கரடி சொன்னபடியே மரத்தின் மேலே ஏறி அதன் மடியிலே தலை வைத்து தூங்கத் தொடங்கினான். அப்போது புலியானது கரடியை பார்த்து கூறலாயிற்று: நண்பா, நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்து விடுவான். இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயமளிக்கிறாய்? இவனோ நம் இனத்தைச் சேர்ந்தவனல்ல, மனிதன். நான் புலி, குரங்கு, பாம்பு ஆகியவைகளுக்காக மட்டும் பேசவில்லை. மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்தது ஆகாது என்றது. மேலும், ஓ கரடியே, உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான். ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு. அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன். நீயும் உன் இருப்பிடத்திற்கு போகலாம் என்று கூறியது. அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான். அவனை கீழே தள்ள மாட்டேன். அடைக்கலம் புகுந்தோரை கொல்வது பெரும் பாவம். எவனொருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ, அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ, அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உழல வேண்டும் என்பார்கள். இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லியது கரடி. சிறிது நேரத்திற்கெல்லாம் அரசகுமாரன் விழித்து கொண்டான். கரடி அவனை நோக்கி: அரசகுமாரா,
நான் சிறிது நேரம் தூங்குகிறேன், ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா என்று கேட்டது. அப்படியே பார்த்து கொள்கிறேன் என்று அவன் சொல்லவே கரடியும் அவன் பக்கத்தில் படுத்து தூங்கியது. இந்த சமயத்தில் புலி அவனை கூப்பிட்டு, ஓ ராஜகுமாரா, இந்த கரடியை நம்பாதே, இதன் கை கால்களில் கூரிய நகங்கள் இருக்கின்றன என்று சொல்ல ஆரம்பித்தது. ஆறுகள், நகங்கள், கொம்புகள் உடைய மிருகங்கள், ஆயுதங்களுடன் கூடிய மனிதர்கள், பெண்கள், அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள். மேலும் கரடியோ நிலையான புத்தி உடையது அல்ல. ஆகவே இந்த அன்பை கண்டும் பயப்பட வேண்டியதே. ஒரு கணம் மகிழ்ச்சி, அடுத்த கணம் கோபம், வினாடிக்கு வினாடி வெறுப்பு, அடிக்கொரு தூரம் மறைக்கக்கூடிய புத்தியுள்ளவர்களின் அன்பு, இவை அபயகரமானவை. இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால், நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது. இதை நீ உணராமல் அதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டாய். கரடியை கீழே தள்ளிவிடு, அதை சாப்பிட்டு விட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன். நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் என்றது புலி. அந்த புலியின் வார்த்தைகள் ஜெயபாலனுக்கு உண்மையாகவே பட்டன. கரடியை கீழே தள்ளிவிட்டான் ராஜகுமாரன். ஆனால் கரடி கீழே விழவில்லை. நடுவிலே வழியிலேயே குறுக்கிட்ட கிளை ஒன்றினை பிடித்து மேலே ஏறிவிட்டது. அதை கண்ட ராஜகுமாரன் நடுங்கி போய்விட்டான். ஏன் நன்றி கெட்ட கீழ் மகனே, ஏன் பயப்படுகிறாய்? உன் உயிருக்கு ஆபத்து வராது. நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும். ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப சஷமிரா என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்கப் போகிறாய் என்று அவனை பார்த்து சொல்லியது கரடி. மெல்ல பொழுது விடிந்தது. யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்ற எண்ணத்தில் புலி ஓடிப்போய்விட்டது. கரடியும் அரசகுமாரனை சபித்துவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சென்றது. அரசகுமாரனும் புத்தி தடுமாறியவனாக சஷமிரோ என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே காட்டில் திரியத் தொடங்கினான். அரசகுமாரனுடைய குதிரை மட்டும் தனியாக நகரத்திற்கு வந்து சேர்ந்தது. ராஜகுமாரனை சுமந்து வராமல் அது தனியாக வருவதைக் கண்டு குடி ஜனங்கள் ராஜாதி ராஜனிடம் ஓடிச் சென்று முறையிட்டார்கள். நந்தமன்னன் உடனே மந்திரி பகாசுரதனை வரவழைத்து, மந்திரி, என் குமாரன் வேட்டைக்கு கிளம்பும் போது கெட்ட சகுனங்கள் தோன்றின. இருந்தும் அவைகளையெல்லாம் அவன் லட்சியம் செய்யாமல் புறப்பட்டு சென்றான். இப்போது அவன் ஏறிச் சென்ற குதிரை மட்டும் தனியாக வந்திருக்கிறது. அவனை காணவில்லை. அவனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நாம் உடனே காட்டிற்கு சென்று அவனை தேட வேண்டும் என்றான். அவ்விதமே மன்னனும் மந்திரியும் காட்டிற்கு சென்று தேடினார்கள். அங்கு புத்தி மாறியவனாய் ஜெயபாலன் சஷமிரோ என்ற வார்த்தைகளை கூறிக்கொண்டு திரிவதைக் கண்டு அவனை அழைத்து வந்தனர். மைந்தனின் நிலையைக் கண்ட நந்த மன்னன் சொல்ல முடியாத துயரத்தில் மூழ்கினான். மணி மந்திர ஔஷதங்களில் வல்லவர்கள் வரவழைக்கப்பட்டனர். எவ்வளவுதான் முயன்றும் அவர்களுக்கு அரசகுமாரனின் நோய் மூலத்தை கூட கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இந்த சமயம் தன் மந்திரியை நோக்கி சொல்லலானான். ராஜகுரு சாரதானந்தர் இங்கிருந்தாரானால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதில் அவர் தெளிய வைப்பாரே. ஆனால் அவரை நான் சரியாக விசாரியாமல் ஒரு கணம் இல்லாமல் ஒரு மரண தண்டனைக்கு ஆளாக்கி விட்டேனே. ஒருவன் எந்த காரியத்தையும் செய்யும் முன்பாக தீர ஆலோசிக்க வேண்டும். அவ்விதம் செய்யவில்லை என்றால் அதுவே கெட்ட காலத்திற்கு ஒரு காரணம். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கெடுதலை உடையதாய் இருக்கும் தீர்ப்புகளே கெட்ட காலத்துக்கு முக்கிய காரணம். நல்ல குணங்களை விரும்பும் அதிர்ஷ்ட தேவதை தீர ஆலோசிப்பவனையே தேர்ந்தெடுக்கிறாள். ஒருவன் தீர ஆலோசிக்காமல் எதையும் செய்யக்கூடாது. நன்றாக ஆலோசித்து முடிவு செய்யப்பட்டவைகளையே செய்ய வேண்டும். இல்லையேல் வியாகுலம் ஏற்படும். பிராமண பெண்ணும் கீரி பிள்ளையும் கதை எல்லோரும் அறிந்ததே. இருந்தாலும் என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை என்ற வருத்தத்தோடு சொன்னான் நந்த மன்னன். அவனை மைந்தனின் நிலை பெரிதும் வாட்டியது. இதற்கு மந்திரி பகாசுரதன் பின்வருமாறு பதில் சொன்னார். அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது. அவரவர் விதிப்படியே அவரவர் புண்ணியம் மாறுகிறது. ஒருவருடைய புத்தி, காரியம், எண்ணம், நண்பர்கள் ஆகிய நான்கும் விதிப்படியே மாறுகிறது. இது நடக்கக்கூடாததோ அது நடக்காது. எது நடக்க வேண்டுமாகிறதோ அது நடந்தே தீரும். இவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும். அவனுக்கு இல்லை என்று விதிக்கப்பட்டிருக்கும் போது, அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அவனுக்கு கிடைக்காமல் போய். இதை கேட்ட அரசன்
இது முன் வினைகளின் பலனே. எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த விதத்தில் என்று கேட்டான் மந்திரி பகாசுரன். என் மைந்தனை ஸ்வஸ்தப்படுத்துபவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் என்றான் மகாராஜா. மந்திரி வீடு திரும்பியதும் குரு சாரதானந்தனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார். இதை கேட்ட ராஜகுரு, மந்திரி, தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் யவ்வனத்தோடு இருக்கிற இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள். அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் என்றார். மந்திரியும் அதே போல நந்த மன்னனிடம் சென்று சொன்னார். அரசனும் தன் குமாரனை அழைத்து கொண்டு பிரதானிகளுடன் மந்திரியின் வீட்டுக்கு வந்தான். அரசகுமாரன் சசமிரோ என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான். திரை ஒன்றின் பின்னால் மறைந்திருந்த சாரதானந்தர் ஷே ஷே மீ ரா என்று ஒவ்வொரு எழுத்தும் தொடங்கும் 4 ஸ்லோகங்களை சொன்னார். ஷா என்று ஆரம்பிக்கும் முதல் ஸ்லோகம் பின்வருமாறு பொருளை கொண்டது. சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது? மார்பில் படுத்து தூங்கும் ஒருவனை குத்தி கொள்வதில் என்ன வீரம் இருக்கிறது? இந்த முதல் ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ஷா என்று சொல்வதை நிறுத்திவிட்டான். அடுத்தபடியாக சாரதானந்தர் ஷே என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை சொன்னார். அதன் உட்பொருள் பின்வருமாறு உள்ளதாகும். கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மகத்தி தோஷம் போய்விடுகிறது. ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை. எண்ணென்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. 2வது ஸ்லோகத்தை கேட்ட அரசகுமாரன் ஷே என்ற வார்த்தையை விட்டுவிட்டான். 3வதான மீ என்ற எழுத்துடன் தொடங்கும் ஒரு ஸ்லோகத்தை கூறினார் குரு. மித்ர துரோகி, நன்றியில்லாத மனிதன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் நரகத்திலே கிடந்து உழலுவார்கள். இதை கேட்ட பிறகு அரசகுமாரன் 3ஆம் எழுத்தான மீ என்பதையும் விட்டு ரா என்ற எழுத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான். கடைசியாக ரா என்ற எழுத்துடன் தொடங்கும் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார் குரு சராதானந்தர். ராஜனே, உன் மகனை ஷேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு. அவர்களே உயர்ந்தவர்கள். இதை சொல்லி முடித்ததும் அரசகுமாரன் தன் பழைய நிலை அடைந்து விட்டான். தந்தையிடம் காட்டில் நடந்தவற்றை விவரமாக தெரிவித்தான். இதை கேட்ட நந்த மன்னன் நன்றியுணர்வுடன் திரை நோக்கி அந்த மறைவில் இருந்த சாரதானந்தரை பார்த்து சொல்லத் தொடங்கினான். அப்போதும் திரைக்கு பின்னால் இருப்பது ஒரு பெண் என்றுதான் மன்னன் நினைத்து கொண்டிருந்தான். ஏ அழகிய பெண்ணே, நீயோ நகரத்தில் வசிப்பவள், காட்டிற்குள் போனதில்லை. காட்டிலே கரடி, புலி, மனிதன் மூவருக்கும் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் உன்னால் அறிய முடிந்தது என்று நந்த மன்னன் கேட்டான். திரைக்கு பின்னால் இருந்த சாரதானந்தர் சிரித்துக்கொண்டே, தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதா தேவி என் நாவில் தங்கி இருக்கிறாள். அவள் அருணினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன் என்று சொன்னார். அவர் வார்த்தைகளை கேட்ட நந்த மன்னன் திகைத்து போய்விட்டான். சட்டென்று திரைசீலையை பிடித்து இழுத்தான். அங்கு உட்கார்ந்திருந்த சாரதானந்தரை நேருக்கு நேர் அவன் கண்டான். உடனே மன்னவனும் மற்றவர்களும் குருவின் காலில் விழுந்து வணங்கினார்கள். மந்திரி பகாசுரன் அவர்களுக்கு முன் நடந்த கதையை தெரிவித்தார். நந்த மன்னன் அவரை பார்த்து பின்வருமாறு சொன்னான். மந்திரி, உன்னுடைய தொடர்பினால் நான் பெருங்கேட்டிலிருந்து தப்பினேன். இதனால் ஒருவர் நல்லவர்களிடமே நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. இதன் மூலம் அவன் நல்ல பலன்களை அடைவான். கங்கை ஜலத்தை அருந்துவதன் மூலம் ஒருவன் தாகத்தையும் தான் செய்த பாவங்களையும் அதனால் நேரக்கூடிய கேடுகளையும் தீர்த்து கொள்ளுகிறான். அதே போல நல்லவர்களுடன் நட்பு கொள்ளப்பட்டுள்ளவன் தன்னுடைய கஷ்டங்களையும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் நிவர்த்தி செய்து கொள்கிறான். மேலும் உன் மூலமே என்னுடைய குமாரனும் பெரும் ஆபத்திலிருந்து மீள முடிந்தது. உன்னை போன்ற உயர் குடும்பத்தில் பிறந்தவனையே, புத்திசாலியாக உள்ளவனையே அரசன் மந்திரியாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். ஒரு அரசன் கீழ்த்தரமான குடும்பத்தில் பிறந்தவனை அடையாதிருந்தால் அவன் எறும்பு புற்றிலிருக்கும் பாம்பை பிடிக்கும் சாமர்த்தியமான பாம்பாட்டிக்கு சமமானவனே என்று சொல்லப்படுவதுண்டு. இவ்விதம் நந்த மன்னன் தன் மந்திரி பகாசுரனை பலவாறு புகழ்ந்து அநேக பரிசுகளை கொடுத்து கௌரவித்தான். இதோட அத்தியாயம் 2 முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.